பரிசு வழங்கப்படுகிறது. உரையாற்ற மியான்மரில் வாழும் தனசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த திரு பிரின்ஸ் கெனத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் உரையாற்றுவதற்காக. சவுதி அரேபியாவை சேர்ந்த திரு வெற்றிவேல், சவுதி அரேபியாவை சேர்ந்த திரு வெங்கடேஷ் கலியபெருமாள், கத்தாரை சேர்ந்த திரு பாண்டியன், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. தமிழ் வளர்ந்தால் தமிழன் வளர்வான், தமிழன் வளர்ந்தால் தரணி எங்கும் தமிழும் வளரும். கத்தார் தமிழர் சங்கம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். கத்தாரில் 42க்கும் மேற்பட்ட அமைப்புகள், தமிழ் சார்ந்த 90,000 பாப்புலேஷன் கத்தாரில் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் தமிழ் சார்ந்த அமைப்புகள் 42 அமைப்புகளும் இந்திய தூதரகத்திற்கு கீழ் அப்ரூவல் ஆன கத்தார் தமிழர் சங்கம் மற்றும் OTP இவங்க எல்லாரும் நல்ல செயல்களை முன்னெடுத்து பண்ணிட்டு கொண்டிருக்கோம். ஒரே ஒரு இது, ஹாஸ்பிட்டாலிட்டியை நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஒரு 5 ஸ்டார் சர்வீஸை நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து இதை எல்லாருமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு தாய் உள்ளம் கொண்டு நம்மளை அரவணைத்தும் அன்போடு பாதுகாத்து கொண்டு இருக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் அரசு துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் நம்ம இதை முன்னெடுக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும். இந்த அமர்வுக்கான மிகப்பெரிய மரியாதையாக அதை நான் கருதுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. உங்களுக்கான நினைவு பரிசினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். இந்த தருணத்தில் நாங்கள் எங்கள் தமிழக அரசுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். தமிழக அரசின் உதவியோட கத்தாரில் தமிழ் படிக்கிற குழந்தைங்களுக்கு தமிழ் புத்தகங்களை இலவசமாக கொடுத்தோம். இந்த தருணத்தை தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி. வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலியா, ஃபிஜி தீவுகள், கனடா,